Idayam wishes you a very happy new year. Idayam wishes you a very happy new year. பிராமணர்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் மதுரை பழங்காநத்தம் ரவுண்டானா பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடந்த போராட்டத்தில் பிராமணர் அமைப்புகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நல்ல ஆடிட்டர் வேணுமா, நல்ல டாக்டர் வேணுமா, நல்ல வக்கீல் வேணுமா, அப்பெல்லாம் திராவிட இயக்கத்தவங்களுக்கு பிராமணர் வேணும். ஈவேரா கல்யாணம் பண்ணணுமா, ராஜாஜிங்கிற பிராமணர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அவர் சாட்சி கையெழுத்து போட்டு அவர் ஈவேரா ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கெல்லாம் பிராமணம் வேணும். தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிராமணம் வேணும். பிரசாந்த் கிஷோர் பிராமணம் வேணும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. என்னங்க அநியாயமா இருக்குது. பிராமணர்கள் எந்த சமுதாயத்தோடும் இதுவரைக்கும் மோதலில் ஈடுபட்டதில்லை. பசுமாட்டோடு ஒப்பிடுவார்கள் பிராமணர்களை, அந்தணர்களை பசுமாட்டோடு ஒப்பிடுவார்கள். அவங்க நம்முடைய இந்து சமய கலாச்சாரம் பண்பாடு, நம்முடைய கோவில், இதையெல்லாம் இன்னைக்கு அவங்க பிராமணர்லாம் சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க கிடையாது. கோயில்ல அர்ச்சகர்கள் சம்பளத்துக்காக வேலை செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய குருக்கள் சம்பளத்துக்காக வேலை செய்யறாங்க. சிவாச்சாரியர்கள் சம்பளத்துக்காக வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாம் தலைமுறையாக அந்த சுவாமியை அந்த கோயிலை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த திராவிடர் கழகம், இந்த கம்யூனிஸ்ட் போன்ற அமைப்புகள் திட்டமிட்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அந்தணர்களை மிக மோசமானவர்களாக சித்தரிக்கிறார்கள். அது ஒழிக்கப்பட வேண்டும். அதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரதம். நாங்க இவர் எல்லோருக்குமான முதலமைச்சர். இவர் திமுகவை உருவாக்கியது சி.என். அண்ணாதுரை அவர்கள். திமுகவை உருவாக்கியவர். ஈவேராவிடமிருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஈவேரா கடவுள் இல்லைனாரு, அண்ணாதுரை ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு. ஈவேரா பிராமணர்களை திகால சேர்த்துக்கல, அண்ணாதுரை திமுக பிராமணர்களை சேர்த்துக்கிட்டாரு. ஈவேரா இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டான்னாரு, அண்ணாதுரை சுதந்திர தினத்தை இன்ப தினம்னாரு. அண்ணாதுரை ஈவேரா சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடி ஏத்தினாரு. அண்ணாதுரை அங்க அந்த கருப்பு கொடி ஏற்றுகிற நிகழ்ச்சியை புறக்கணிச்சாரு. அதனாலதான் திமுகவை ஆரம்பிச்சாங்க. இவர் அண்ணா கொள்கைப்படி நடக்கல. கருணாநிதி அவர்கள் பிஜேபியோட கூட்டு வச்சுக்கிட்டாரு. ராமானுஜ காவியம் எழுதினாரு. இவங்க அண்ணா கருணாநிதி கொள்கைகளை புறக்கணித்து இன்னைக்கு கிரிப்டோ கிறிஸ்தவர்களும் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களும் இன்னைக்கு திமுகவை கைப்பற்றி கொண்டு ஸ்டாலினை கைப்பாவையாக மாற்றி இன்னைக்கு அவங்க திராவிட மாடல் அரசுங்கிற போர்வையில சனாதனத்தை ஒழிப்பேன், கொசு, டெங்கு, சர்வாதிகாரி. நீ போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு சர்வாதிகாரி ஆனா பரவாயில்ல. இன்னைக்கு போதைப் பொருள் கடத்தல்காரனுக்கு பாதுகாப்பு இருக்குது, அவனுக்கு உடனே பெயில் கிடைக்குது. ஆனா எச்ராஜாக்கு தண்டனை கிடைக்குது. இது என்னங்க அநியாயமா இருக்குது. இந்த ஆட்சி பிராமணர்களையும் அழைத்து பேச வேண்டும். பிராமணர்கள் திமுகவுக்கு விரோதிகள் கிடையாது. எங்களுடைய கோரிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அனுமதி கேட்டு கொடுத்திருக்கிறோம். ஆனா சந்திக்கல. உடனே இதை உடைக்கிறது. பிராமணர் ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு ஒரு முயற்சி. இன்னொரு சங்கத்தை கூப்பிட்டு சந்திச்சு பேசி அதை இதையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேண்டாம். நீங்க எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்க இது அரசியலுக்காக பண்ணல. அதுக்கு பண்றதுக்கு இந்து மக்கள் கட்சி இருக்குது, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் இருக்குது, நாங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அதுல நாங்க உங்களை அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்றோம். இந்த மேடையிலே நாங்கள் நீதி கேட்டு உண்ணானோந்து இருக்கு. நீதி கேட்டு